ஹலோ ஆல், குட் ஆஃப்டர்நூன். சார் வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர்லேருந்து வராங்க. சாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேருந்து தான் வராரு. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிப்ளஸ் எப்படி வந்தாருன்னா ஃபங்க்ஷனல் மெடிசன் அப்படிங்கிற சர்ச் பண்ணி தான் வந்தார். ஸோ ஃபங்க்ஷனல் மெடிசன் சர்ச் பண்ணி வரவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து நாங்கள் தான் அதை பற்றி எஜுகேட் பண்ணணும். நீங்களே அதை தேடி வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் சார். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சிப்ளஸ் எப்படி இருந்தது சார்? ஸோ மெயின்லி வந்து எனக்கு கட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஃபுல்லி சால்வ்டு. பிகாஸ் இப்போ வந்து எடுத்தோம்னா ஃப்ரம் டே 1 to டே 2, டே 3, டே 4 செஷன்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ப்ரோபயோட்டிக் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட் ப்ரைமிங் த கட் தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னார். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார். ஸோ கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் நல்லா சால்வ் ஆச்சு, பெல்ச்சிங் இஷ்யூஸ் சால்வ் ஆச்சு, ஜிஆர் இஷ்யூஸ் சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோட்டிக் எடுக்க பாலிநியூரோபதியும் சரியாச்சு, எனக்கு டம்னஸ் இதெல்லாம் சரியாச்சு. அதனால் வந்து ஃபாலோட் பை நெக்ஸ்ட் வந்து ஐவி செஷன்ஸ் எடுக்கும்போது ஃபீல் எனர்ஜெட்டிக், ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ் ரிலேட்டட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாமல் நம்ம அதை கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி ஹீ ஃபெல்ட் எனர்ஜெட்டிக். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டாரு ஆக்சிப்ளஸில். அவர் வந்து ஆக்சிப்ளஸில் பண்ணாத ட்ரீட்மெண்ட் இன்னும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன ஓசோன் தெரப்பிங்க சார். அதையும் நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிடுவோம். என்ஏடியும் ஓசோன் தெரப்பியும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுவுமே நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிடலாம். ஸோ இது என்ன மெயின் அப்டேட்னா, இதெல்லாம் அவர் வந்து லேமன் டேர்மில் சொன்னாலும் நான் டெக்னிக்கலாக எப்படி சொன்னேன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிளட் டெஸ்ட் அதுதான் வந்து ரிலையபிள்ங்கிறது நான் ரொம்ப சொல்லுவேன். ஸோ உங்களோட பிஃபோர் பிளட் டெஸ்ட்டுக்கும் ஆஃப்டர் பிளட் டெஸ்ட்டுக்கும் மிராக்குலஸ் ரிசல்ட் அக்செப்ட் பண்ணுறீங்களா சார்? ஷூர் மேம். இன்ஃப்ளமேஷன் லெவல் வந்து ட்ரெமெண்டஸாக வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரம் 3 to 1 point something. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் தான் வந்து ரூட் காஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ் சார் சொன்னது. பெல்ச்சிங், ப்ளோட்டிங், கட் இஷ்யூஸு, அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அந்த பேட் பாக்டீரியல் க்ரோத், இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் வந்து இன்ஃப்ளமேஷன். அது எல்லாமே வந்து பிஃபோர் பிளட் டெஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஆஃப்டர் பிளட் டெஸ்ட்டில் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அண்ட் ஸோ நாட் ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ் நம்ம பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணதில்ல. இட்ஸ் ஆல் வித் சிம்டமேட்டிக். இவர் சொன்ன சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குனாலே பாடி ஹீல் ஆயிருக்குன்னு அர்த்தம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டு கீப் அ ரெக்கார்ட் அண்ட் ட்ராக் ஆஃப் த மெடிக்கல் ஹெல்த். சரி, எனக்கு ஓவரால் இன்ஃப்ளமேஷன் லெவலும் கம்மியாக இருக்கும். அங்கங்கே பெயின் இருக்கும், ஹெட் பெயின், பாடி பெயின், இது எல்லாமே நல்லா ரிசால்வ் ஆயிருக்குங்க. வெரி குட் சார், வெரி குட் சார். ஸோ எனக்கு இதெல்லாம் விட சாருக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்லி என்ன நான் தேங்க் பண்ணணும்னா, அவர் ஃபேமிலி மெம்பர்லேருந்து ஒரு 5-6 பேர்த்த அனுப்பி வச்சுட்டாரு. ஏன்னா எனக்கு சரியாயிடுச்சு, இங்கே போயிட்டு நீங்களும் போங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் மேடம் பார்த்துருவாங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சேன்னு சொன்னார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து என்ன ஒரு நம்பிக்கைனா, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்க அந்த பிளேஸ்க்கு போனால் சரியாயிடுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சுங்கிறது தான் தேங்க் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எப்படியாவது இதை சார்ட் அவுட் பண்ணணும்னு நாங்கள் ட்ரை பண்ணி அதுக்கான ஒரு சால்வும் கொடுத்து அவங்களுக்கு ரிசால்வும் ஆகிட்டு அவங்களும் தனியாக வீடியோ டெஸ்டிமோனியிலும் நம்ம போட்டுட்டோம். ஸோ தட்ஸ் அ கிரேட்ஃபுல் மொமெண்ட் ஃபார் மீ. சார் எல்லாத்தையும் கேட்குறது தான் சார், ஆக்சிப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? ஸோ லாஞ்சிட்டிவிட்டி, டெம்பிள். ஐயோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும். ரொம்ப ரொம்ப ஒரு வார்த்தையில் சொன்னாலும் ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக லாங் டேர்மில் யோசிச்சு சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீடாக்ஸ் முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் லாஞ்சிவிட்டி ட்ரீட்மெண்ட் தான் போக போகிறாரு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சே ஓசோன் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து காட்ஸ் பிரெத்தை டச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓசோன் இஸ் ஆக்டிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் டிசீஸ். பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாததான். எங்கள் பேரே ஆக்சிப்ளஸ். நெக்ஸ்ட்லேருந்து சார் வந்து ஆக்சிஜன் பண்ண போகிறாரு. இன்னும் வந்து ஹெல்த்தியாகவும் இன்னும் இந்த longevity நோக்கியும் போக போறாரு. So I feel more energetic than before. Okay. சார் இன்னொன்று முக்கியமான விஷயம் உங்க ரெஸ்பெக்ட் டு ஹெல்த், IBD அதாவது சாப்பிட்ட உடனே ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் சார்? அது இப்போ எப்படிங்க சார் இருக்கு? இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு மேம். இப்போ வந்து மேம் கொடுக்குற வந்து டேப்லெட்ஸ், ப்ரோபயோட்டிக் டேப்லெட்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் மார்னிங் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அப்போ வந்து எந்த வாஷ்ரூம்ஸ், இப்போ எந்த வாஷ்ரூம் எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் டேக்கிங் ப்ரோபயோட்டிக் கேப்சூல், இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரோபயோட்டிக், கட் ஹெல்த் நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, ஐபிடிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு அலார்மிங் இஷ்யூவாக இருக்கும். சாரி, வித் ரெஸ்பெக்ட் டு ஐபிடி சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் சாப்பிட்ட உடனே வீட்டில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் நான் வந்து இது டிரான்ஸ்போர்ட்டை எடுப்பேன், இல்லாட்டி நான் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் அங்கே வந்துச்சுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிடின்னா இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சால்வே பண்ண முடியாது, நான் ரெஸ்ட் ரூமை நோக்கி எங்கேனாலும் போகணும், ஒரு ஹோட்டல் போனால் கூட நான் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக ஒரு கட் ஹெல்த்துக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கணும். திஸ் இஸ் நாட் அ டிசீஸ் விச் இஸ் இன்க்யூரபிள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு க்யூர் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் ஹீலிங் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அட்ரஸிங் த ரூட் காஸ், தட் இஸ் வாட் ஃபங்க்ஷனல் மெடிசன் இஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிலையிங் இன் ஆன் ஃபங்க்ஷனல் மெடிசன் சார். தேங்க்யூ சார். அண்ட் மோர்
ஹவெவர் எல்லாத்துக்கும் மீறி நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து அவர் ஆக்சி ப்ளஸ் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய கிளைண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாரு. தட்ஸ் அ கிரேட்ஃபுல் மொமெண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.